கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய வேத வசனமும் ஜெபமும் மார்க்கு எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 38-39 வசனம். அப்பொழுது யோவான் அவரை நோக்கி, போதகரே, நம்மை பின்பற்றாதவன் ஒருவன் உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துகிறதை கண்டோம். அவன் நம்மை பின்பற்றாதவனானதால் அவனை தடுத்தோம் என்றான். அதற்கு இயேசு, அவனை தடுக்க வேண்டாம். என் நாமத்தினாலே அற்புதம் செய்கிறவன் எளிதாய் என்னை குறித்து தீங்கு சொல்ல மாட்டான் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இங்கே சொல்வதை பார்க்க முடிகிறது. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளை, யோவான் போய் கேட்கிறார், ஆண்டவரே, உம்மையை பின்பற்றாத ஒருவன், நம்மை பின்பற்றாத ஒருவன் எப்படி உம்முடைய நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தலாம் என்று சொல்லி இயேசுகிட்ட கேட்குறாங்க. அப்போ இயேசு என்ன அழகா சொல்றார் பாருங்க. அவன் எளிதா என்ன குறித்து தீங்கு சொல்ல முடியாது, தீங்கினால பிசாசுகள் துரத்த முடியாது. தீங்கினால பிசாசுகளை துரத்தினால் பிசாசுகள் அவனுக்கு எதிர்த்து நின்றும். உண்மை இருந்தா மாத்திரம்தான், இயேசுவை நல்லா அறிஞ்சிருந்தா மாத்திரம்தான் பிசாசுகளை துரத்த முடியும். அப்போ அவங்க ஐக்கியத்தில் இல்லாத ஒருவன் ஆண்டவரை விசுவாசித்திருக்கிறான், ஆண்டவரிடத்திலே ஜனங்களை கொண்டு வருகிறான், பிசாசுகளை துரத்தி ஜனங்களுக்கு விடுதலையை இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே கொடுக்கிறதை பார்க்க முடிகிறது. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் அதை ஒத்துக்கிட மாட்டோம். நம்ம கிட்ட இருக்கிற பெரிய மிஸ்டேக்கே அதான். எனக்கு தான் எல்லாம் தெரியும், நான் தான் சரியா பிரசங்கிக்கிறேன். எந்த பிரசங்கி யாராவது அவங்க பண்றாங்களா, நல்லா பண்றாங்கன்னு சொல்றது பார்த்துருக்கீங்களா? இல்ல. ஏன்? இது மனுஷனுடைய சுவாபம். இயேசு கிறிஸ்துவை போல இருதயம் நமக்கு வரணும். நம்ம ஏற்றுக்கொள்ள மாட்டோம். அவன் உடையை பார்ப்போம், நடைய பார்ப்போம், அவனுடைய சூழ்நிலையை பார்ப்போம், ஏதோ ஒன்றை பார்த்து விழுந்துருவோம். அப்படி இருக்கக்கூடாது. எளிதாய் தீங்கு சொல்ல மாட்டான். அவன் பிசாசை துரத்துவதற்கு வேண்டிய கிருபைகளை தேவன் கொடுக்கிறார், கர்த்தர் கொடுக்கிறார். அவருக்கு ஆத்தும அறுவடை ஆகணும்ல, வீட்டில் சமாதானம் வரணும்ல. அவருக்கு எல்லாரும் பிள்ளை தானேங்க. நம்ம மட்டும்தானா? நாம மட்டும்தான் ஊழியக்காரனா? நம்ம மட்டும்தான் வசனத்தை பிரசங்கிக்கிறவங்களா? 140 கோடி இந்திய ஜனம் இருக்குது, 850 கோடிக்கு மேல உலக ஜனம் இருக்குதுங்க. எத்தனை பேருக்கு சொல்ல முடியும்? ஆண்டவர் எழுப்புறார். யாரை வேணாலும் எழுப்புவார். ரவுடியை எழுப்புவார், கொலகாரனை எழுப்புவார், விபச்சாரக்காரனை எழுப்புவார். யாரை கொண்டு அவருக்கு சத்தியம் சொல்ல முடியும்? ஆனா அவன் இயேசு கிறிஸ்துவை சொல்லும் பொழுது அவன் மாறி விடுகிறான். அதை நம்ம உணர்ந்து விடணும். நம்ம அதை உணராம மற்றவங்களை என்ன பண்ணக்கூடாது, நியாயம் தீர்க்கக்கூடாது. எல்லாரும் பயன்படுத்தப்படணும். உலகம் ரொம்ப பெருசு, நான் வாழ்ற பட்டணம் ரொம்ப பெருசு, 5 லட்சம் ஜனங்க மேல இருக்காங்க. நான் எத்தனை பேர் சொல்லிடுவேன்? இந்த ஒரு திறந்த மனசு நம்ம எல்லாருக்கும் வரணும். பிரியமானவர்களே, இயேசுவை பாருங்க. எப்போ அவன் எளிதா என்ன குறித்து தீங்கு சொல்ல மாட்டான்ப்பா. அவன் என்னை பின்பற்றான், ரகசியமா பின்பற்றான், அதனால துரத்துறான். நீ அவங்கள தடுக்காதன்னு சொல்றார். ஏதோ ஒரு விதத்துல இயேசுவை காண்பிக்கிறாங்கல்ல, ஏதோ ஒரு விதத்துல இயேசு கிறிஸ்துவை மகிழ்ப்படுத்துறாங்கல்ல, அதை சந்தோஷமா நம்ம ஏற்றுக்கொள்ளணும். பிரியமான, ஜெபிப்போமா? பிதாவே, குமாரன் இயேசுவின் நாமத்துல வருகிறோம். என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். உங்க கிட்டதான்ப்பா எல்லாத்தையும் நாங்கள் கற்றுக்கொள்ளணும். வேற யாருக்கிட்டையும் கற்றுக்கிடக்கூடாது. சுவாமி, எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வதித்துட்டார். உமக்கு பிரியமானதை மட்டும் செய்ய உதவி செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.